ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கொலேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஆடம் ஹோல்ட்ஸ் என்ற ஊழியக்காரர் இவ்வாறு எழுதுகின்றார்: சிங்கத்தை எப்பொழுதாயிலும் பிடித்ததுண்டா? என்னுடைய அலைபேசியில் ஒரு விளையாட்டை பதிவிறக்கம் செய்யும்படி என்னுடைய மகன் என்னை கட்டாயப்படுத்தும் வரை நானும் அதை அறிந்திருக்கவில்லை. டிஜிட்டல் வரைபடம் மூலம் உண்மையான உலகத்தின் பிம்பத்தை உருவாக்கி இந்த விளையாட்டு அங்கு உன் அருகிலுள்ள வண்ணமிகு மிருகங்களை பிடிக்கச் செய்கின்றது. மற்ற அலைபேசி விளையாட்டுகளைப் போலல்லாமல் இதனை விளையாடுவதற்கு நடக்க வேண்டியது உள்ளது. நீ எங்கெங்கு சென்றாலும் அந்த இடமெல்லாம் இவ்விளையாட்டு தளத்தின் ஒரு பகுதியாகவே உள்ளது. அதன் விளைவு, நான் அதிகமாக நடக்கின்றேன். எந்த நேரத்தில் நானும் என்னுடைய மகனும் விளையாடினாலும் அந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி எங்களை சுற்றி இருக்கிற விட்டில்கள், வெட்டுக்கிளிகள் அனைத்தையும் பிடித்து விடுவோம். இத்தகைய விளையாட்டு நம்மை கவர்ந்து இழுத்து நம்மை கட்டுப்படுத்தி நம் கவனம் முழுவதையும் ஈர்க்கின்றது. நான் அந்த விளையாட்டை விளையாடிய போது எனக்குள்ளே என்னை குற்றப்படுத்தி ஒரு கேள்வி எழுந்தது. என்னை சுற்றி காணப்படுகின்ற ஆவிக்குரிய வளர்ச்சியை தரக்கூடிய சந்தர்ப்பங்களை நான் இத்தனை ஆர்வமுடன் தேடுகின்றேனா? நம்மை சுற்றிலும் தேவனுடைய வேலையை செய்ய நாம் கவனமாயிருக்க வேண்டும் என்பதை பவுல் அறிந்திருந்தார். கொலேசியர் 4வது அதிகாரத்தில் அவர் வேத வசனத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் வாசலை திறக்கும்படி ஜெபிக்கச் சொல்கின்றார். வசனம் 4. மேலும் புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வசனம் 5 என்று கூறுகின்றார். கொலேசிய சபையினர் பிறரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தும்படி தங்களுக்கு கிடைக்கின்ற எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடக் கூடாதென விரும்புகின்றனர். அப்படியானால் அதை செய்வதற்கு உண்மையோடு அவர்களின் தேவைகளை பார்க்க வேண்டும். கிருபை பொருந்தின வகையில் காரியங்களை செய்ய வேண்டும். வசனம் 6. நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்முடைய கவனத்தையும் நேரத்தையும் செலவிட கற்பனை விலங்குகளின் விளையாட்டும் இன்னும் அநேக காரியங்களும் உள்ளன. தேவன் நம்மை இந்த நிஜ உலகத்தில் தைரியமாக கடந்து செல்ல அழைக்கின்றார். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவருக்கு நேராக வழிநடத்தும்படி பயன்படுத்தி கொள்ள அழைக்கின்றார். நீ தேவனோடு இன்னும் நெருங்கி வாழ உன்னை வழிநடத்தும்படி எதிர்பாராத வழியில் யாரையாயிலும் தேவன் பயன்படுத்தினாரா? ஒரு சாதாரண நாளில் ஒருவருடைய வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும்படி தேவன் உன்னை பயன்படுத்தினாரா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.